Hi and hello everyone. Welcome to Learn with Hema. I am Hema Rajan presenting to you the Hindi lessons with simple explanation. Please subscribe our channel and hit the bell button. இன்னைக்கு प्राथमिक lesson 7 match the sentences वाक्यों को जोड़िए. Question paper pattern என்னன்னா உங்கள் எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 9ல் இந்த போர்ஷன் வரும் वाक्यों को जोड़िए. match the sentences correctly. ப்ரோஸ்லேருந்து லெசன்ஸ் 4 to 6லேருந்து ஈச் லெசனில் 5 சென்டென்சஸ் கேட்டிருப்பாங்க. டோட்டலாக 15 சென்டென்சஸ் நீங்கள் படிக்கணும். இதுக்குண்டான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 206ல் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், ஸோ டோட்டல் 4 மார்க்ஸ். இப்போ கவனிங்க, பிளாக் கலர் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கிறது கொஷின்ஸ், ப்ளூ கலர் ஃபாண்ட்டில் இருக்கிறது ஆன்சர்ஸ். அதுக்கு கீழே நான் உங்களுக்கு இங்கிலீஷில் மீனிங் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு அதுக்கு நேராக ப்ளூ கலரில் இருக்கிறத எடுத்து எழுதணும். எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டினையும் ஆன்சரையும் மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் லெசன் வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. 15 கொஸ்டின்னு டிஃப்ரெண்ட் லெசன்ஸ்லேருந்து எடுத்து மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான கொஸ்டின் நம்பர் எழுதி அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஆன்சரை கவனமாக எடுத்து எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அவாய்ட் பண்ணணும். புரிஞ்சதா? இப்போ லெசனுக்கு போகலாமா? पाठ 4 सफाई. गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं. गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं. मीनिंग சொல்கிறேன். गंदगी से அசுத்தத்தினால், கई प्रकार की பலவிதமான, बीमारियां நோய்கள், फैलती है பரவுகிறது, அசுத்தத்தினால் பலவிதமான நோய்கள் பரவுகிறது. many types of diseases are spread due to dirt. गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं. शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए. शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए. शरीर को உடலை साफ रखने के लिए சுத்தமாக வைத்துக்கொள்ள ரோஸ் தினமும் நஹானா சாஹியே குளிக்க வேண்டும். உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள தினமும் குளிக்க வேண்டும். We need to bath every day to keep our body clean. शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए. बस्ते की सफाई का भी ख्याल रखना चाहिए. बस्ते की सफाई का भी ख्याल रखना चाहिए. பஸ்தானா என்ன? ஸ்கூல் பேக், பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பை. பஸ்தே கி சஃபாயி, பையின் சுத்தத்தின் மீதும், காபி அப்படின்னா மீதும், ख्याल रखना चाहिए. ख्याल அப்படின்னா கவனம் வைக்க வேண்டும். பையின் சுத்தத்தின் மீதும் கவனம் வைக்க வேண்டும். We need to care about the cleanliness of our school bag. बस्ते की सफाई का भी ख्याल रखना चाहिए. हम अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए. हम अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए. हम நாம், अपने घर की நமது வீட்டின் மீது, சஃபாயி பர் வீட்டின் சுத்தத்தின் மீது, நாம் நமது வீட்டின் சுத்தத்தின் மீது தியான் தேனா சாஹியே அக்கறை கொள்ள வேண்டும். We need to give attention towards the cleanliness of our home. நாம் நமது வீட்டின் சுத்தத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். हम अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए. शुद्ध तन में शुद्ध मन रहता है. शुद्ध तन में शुद्ध मन रहता है. शुद्ध तन சுத்தமான உடம்பில், शुद्ध मन தூய மனது, रहता है வாழ்கிறது. சுத்தமான உடலில் தூய மனது வாழ்கிறது. A pure heart lives in a clean body. शुद्ध तन में शुद्ध मन रहता है.
गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं। शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए। बस्ते की सफाई का भी ख्याल रखना चाहिए। हम अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए। शुद्ध तन में शुद्ध मन रहता है. இதில் கீவேர்ட்ஸ் என்னன்னா கந்தகி அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு பீமாரியா அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். கந்தகி வந்த உடனே ஆன்சரில் பீமாரியா எங்கே இருக்குன்னு தேடுங்க. கந்தகினா அழுக்கு, बीमारियाना நோய்கள். ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए. இந்த சென்டென்ஸில் शरीर को साफ அப்படின்னா நஹானா, உடம்பின் சுத்தம் குளித்தல், அது ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் வந்து நஹானா சாஹியே எங்கே இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணிடணும். பஸ்தே கி சஃபாயி, பை பள்ளிக்கூட பையின் சுத்தம் அப்படின்னா ख्याल रखना चाहिए, கவனம் கொள்ள வேண்டும். ख्याल रखना எங்கே இருக்கோ அதை மேட்ச் பண்ணிடணும். घर की सफाई ध्यान देना, வீட்டின் சுத்தத்தின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். घर की सफाई வந்தாலே ध्यान देना எங்கே இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணிடுங்க. शुद्ध தன் வந்தால் शुद्ध मन, அதை மேட்ச் பண்ணிடுங்க. இதுதான் கீவேர்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியாக. पाठ 5 हमारा देश. उत्तर में हिमालय पहाड़ है. उत्तर में हिमालय पहाड़ है. उत्तर में வடக்கில் in the north हिमालय पहाड़ है, இமயமலை உள்ளது. வடக்கில் இமயமலை உள்ளது. The Himalayan mountains are in the north. उत्तर में हिमालय पहाड़ है. வடக்கு அப்படின்னதோ हिमालय पहाड़ ஞாபகம் வந்துடணும், மேட்ச் பண்ணிடணும். भारत की संस्कृति बहुत पुरानी है. भारत की संस्कृति बहुत पुरानी है. भारत की பாரதத்தின் संस्कृति கலாச்சாரம் बहुत पुरानी है, மிகவும் பழமையானதாகும். பாரதத்தின் கலாச்சாரம் மிகவும் பழமையானது. India's culture is very old. भारत की संस्कृति बहुत पुरानी है. संस्कृति பார்த்த உடனே बहुत पुरानी ஞாபகம் வந்து தேடி மேட்ச் பண்ணிடணும். हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. हमारे देश में நம் தேசத்தில் सभी धर्मों அனைத்து மதங்களையும் जातियों के लोग और जातियों के लोग ஜாதிகளையும் சேர்ந்த மக்கள் रहते हैं வாழ்கிறார்கள். நம் தேசத்தில் அனைத்து மதங்களையும் ஜாதிகளையும் சேர்ந்த மக்கள் வாழ்கிறார்கள். People of all religions and castes live in our country. हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है. हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है. हमारे देश का நமது தேசத்தின் ராஷ்டிர ஜண்டா தேசிய கொடி திரங்கா ஹே மூவர்ணமாகும். நமது தேசத்தின் தேசிய கொடி மூவர்ணமாகும். The national flag of our country is tricolor. हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है. हमारा देश प्रजातांत्रिक देश है. हमारा देश நமது தேசம். பிரஜாதாந்திரிக் அப்படின்னா ஜனநாயக, பிரஜா அப்படின்னா ஜனங்கள், சிட்டிசன்ஸ். பிரஜாதாந்திரிக் தேஷ் ஹே ஜனநாயக நாடாகும். நமது தேசம் ஜனநாயக தேசம். ஆர் கண்ட்ரி இஸ் எ டெமோக்रेटिक कंट्री. हमारा देश प्रजातांत्रिक देश है. रिकैप. उत्तर में हिमालय पहाड़ है. भारत की संस्कृति बहुत पुरानी है. हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं.
हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है। हमारा देश प्रजातांत्रिक देश है। पाठ 6 पर्यावरण। हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं। हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं। हमारे நமது ஆஸ்பாஸ் அருகில் तरह तरह விதவிதமான ஜீவ் ஜந்து हैं உயிரினங்கள் உள்ளன. நமது அருகில் விதவிதமான உயிரினங்கள் உள்ளன. There are different kind of living organisms around us. हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं. जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं. जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं. जीव जंतु உயிரினங்கள் पेड़ पौधे செடி கொடிகள் நதி தாலாப் நீர்நிலைகள் पर्वत चट्टान மலைமுகடுகள் ஆதி ஆகியவை हमारे आवरण हैं நமது சூழல் ஆகும். உயிரினங்கள் செடி கொடிகள் நீர்நிலைகள் மலைமுகடுகள் ஆகியவை நமது சூழல் ஆகும். லிவிங் ஆர்கானிசம்ஸ் trees plants rivers ponds mountains rocks etc are our surroundings. जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं. पर्यावरण साफ रहे तो हम निरोग रहेंगे. पर्यावरण साफ रहे तो हम निरोग रहेंगे. पर्यावरण சுற்றுச்சூழல் சாஃப் ரஹேதோ சுத்தமாக இருந்தால் ஹம் நாம் நீரோக் ரஹேங்கே நோயில்லாமல் வாழ்வோம். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் நாம் நோயில்லாமல் வாழ்வோம். If our environment is clean, we will remain healthy. पर्यावरण साफ रहे तो हम निरोग रहेंगे. कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. कचरे को குப்பையை கூடேதான் மே கூடையில் ஜமா करना चाहिए சேர்த்து வைக்க வேண்டும். वेस्ट should be stored in the dustbin. कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. पानी का उपयोग कम करना चाहिए. पानी का उपयोग कम करना चाहिए. पानी का उपयोग நீரின் பயன்பாட்டை கம் करना चाहिए குறைக்க வேண்டும். யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஹேஸ் டு பி ரெடியூஸ்ட். நீரின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். पानी का उपयोग कम करना चाहिए. रीकैप. हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं. जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं. पर्यावरण साफ रहे तो हम निरोग रहेंगे. कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. पानी का उपयोग कम करना चाहिए. இந்த லெசன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா சென்டென்சஸ் படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஆன்சர் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆன்சர் எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். Chalo, see you in the next video with another interesting lesson. Take care till then. All the best children. Bye-bye.